மாணவ செல்வங்களே, இப்போ சம் நம்பர் 24 கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. Mohanlal and Sohanlal were partners in a firm sharing profit and losses in the ratio of 3:2. They admitted Ramlal for 1/4 share on 1/1/2013. It was agreed that goodwill of the firm will be valued at 3 years purchase of average profit. அப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் முதல்ல குட்வில் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸினுடைய வேல்யூ ஆஃப் குட்வில் அமௌண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, அந்த 3 இயர்ஸ் பர்ச்சேஸை. ஏன்னா கடைசியாக குட்வில் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கும் போது அந்த 3 தான் நம்ம மல்டிபிள் பண்ணி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா the average profit of last 4 years which were rupees 2013 பொறுத்த வரைக்கும் 50,000, rupees 60,000 for 2014 and rupees 90,000 for 2015 and rupees 70,000 for 2016. Ramlal did not bring his share of goodwill premium in cash. சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்களேன். ராம்லால் நியூ பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் அவருடைய ப்ரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வரக்கூடிய அமௌண்ட் நான் கொண்டு வர மாட்டேன்னே சொல்லிட்டாரு. ரெக்கார்ட் தி நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் த ஃபர்ம் ஆன் ராம்லால் அட்மிஷன் வென். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் நம்ம கணக்கு பண்ணோம். அதை ஏ ஒரு கேஸு, பி ஒரு கேஸ், அதே மாதிரி சி ஒரு கேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் அமௌண்ட்டை வேல்யூ பண்ணிப்போம். இப்போ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் குட்வில் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் 4 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. 4த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 2,70,000 வருது. இதுதான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டோட்டல் ப்ராஃபிட். இப்போ ஃபார்முலா ப்ராக்ராம் பார்த்தீங்கன்னா டிபின்னு போட்டிருக்கேன். அதாவது டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், தட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் 2,70,000 டிவைடட் பை 4. எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 67,500 வருது. இப்போ பாருங்க, பி குட்வில் வேல்யூஷனுக்கு அதாவது கால்குலேஷனுக்கு வரோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 60,500 ஃபைண்ட் அவுட் பண்ணது இன்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ்னா அண்டர்லைன் பண்ண சொன்னோம் பாருங்கண்ணா. எவ்வளோன்னா இத்தனை வருஷம்னா 3 இயர்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2,02,500 நீங்கள் குட்வில் வேல்யூ பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராம்லால் ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ ராம்லால் கொண்டு வரணும்னா இந்த டோட்டல் வேல்யூவில் அவருடைய ஷேர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1/4 ஷேர் எவ்வளோ அமௌண்ட் அவர் கொண்டு வரணும்னா 50,625 அவர் கொண்டு வரணும். இப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது ஏ, குட்வில் ஆல்ரெடி அப்பியர்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் rupees 2,02,500. அதாவது எக்ஸிஸ்டிங் குட்வில்லை வச்சு இந்த கேஸ் போட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸிஸ்டிங் குட்வில் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு சேர வேண்டியதுன்னா ஓல்டு பார்ட்னருக்கு மட்டும்தான் சேர வேண்டியது. எந்த ரேஷியோவில் சேர வேண்டியதுன்னா ஓல்டு ஷேரில் தான் சேரணும். அதாவது 3:2 ரேஷியோவில். இதை பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது ஓல்டு பார்ட்னர் எம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அடுத்தது எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். குட்வில் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 2,02,500 அவங்க ஓல்டு ஷேர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3:2 அந்த ரேஷியோவில் பிரித்து எடுக்கும்போது ஏக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு 1,21,500. அதே மாதிரி எஸ்ஸுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு 81,000. இது ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் கேஸ் படிக்கிறேன் பாருங்கள். குட்வில் அப்பியர்ஸ் இன் த புக்ஸ் அட் rupees 2,500. அப்போ குட்வில் அமௌண்ட்டு எவ்வளோ தான் எக்ஸிஸ்டிங் குட்வில் அமௌண்ட் அப்பியர் ஆகிருக்குன்னா 2,500 தான் அப்பியர் ஆகிருக்கு. அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அதே தான் ஓல்டு பார்ட்னருக்கு மட்டும்தான் அது சேர வேண்டியது. அப்போ எம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்னா 2,500 கிரெடிட்டில் வச்சாச்சு. இந்த அமௌண்ட்டை 2 பேருக்கும் ஓல்டு ஷேர் பிரகாரம் பிரித்து கொடுத்தாச்சு. இது செகண்ட் கேஸ். இப்போ மூணாவது கேஸ் வரும். மூணாவது கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட்வில் அப்பியர் இந்த புக்ஸ் அட் rupees 2,05,000. அப்போ புக்ஸில் எவ்வளோ அமௌண்ட் அப்பியர் ஆகிருக்குன்னா 2,05,000 அப்பியர் ஆகிருக்கு. இந்த அமௌண்ட்டை நம்ம ஓல்டு பார்ட்னருக்கு 2 பேருக்கும் நம்ம பிரித்து கொடுக்குறோம்.
அதாவது குட்வில் அப்பியர்ஸ் எவ்வளோனா 2,05,000. இப்போ வந்து எம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். இப்போ வந்து கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் 2,05,000. இதை வந்து டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஓல்டு ஷேர் பிரகாரம், அதாவது 3:2 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கும் போது எம்முக்கு பொறுத்த வரைக்கும் 1,23,000. அதே மாதிரி வந்து எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 82,000. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2,05,000 கிரெடிட்டில் இருக்குது உங்களுக்கு. அப்போ சம் நம்பர் 24 வந்து 10 முடிச்சாச்சு. அதில் 3 கேஸு, ஏ ஒரு கேஸ், பி ஒரு கேஸ், சி ஒரு கேஸ். வீடியோ பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.